ரொம்ப ஹை பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் நல்லா ஒர்க் ஆகும். ஸோ கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில் வாங்குறது பெருசாக ஒர்க் ஆகாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இல்லை, இது ஆக்சுவலி உண்மை இல்லை. என்னோட பர்சனல் ஃபேவரட் வந்து டியோர். அது ஆக்சுவலி ரொம்ப அப்படியே ஆல்மோஸ்ட் லைக் வாட்டர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக பிளெண்ட் ஆகும். கைரோ மேம் என்ன லிப்ஸ்டிக் பிராண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க? யார் யார் எந்தெந்த ஸ்கின் டைப்ஸ்க்கு என்னென்ன மாதிரி ஃபவுண்டேஷன்ஸ் சூஸ் பண்ணணும்? ஒரு அஃபோர்டபுளான ஒரு லிப்ஸ்டிக். அஃபோர்டபுள் லிப்ஸ்டிக்னு பார்த்தா எனக்கு லாக்மே இது ரொம்ப பிடிக்கும். ஏதாவது லைக் மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கு ஏதாவது க்ரைலான் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. ஆல்சோ அப்படி நீங்கள் ஸ்மைல் பண்ணும்போது அப்படி அந்த சீக் மேலே ஒரு குட்டி க்ளோ இருக்குல்ல, அந்த க்ளோ என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த க்ளோ வந்து அந்த ஃபவுண்டேஷன். அப்படியா? இதுதான் லைவ் ரிசல்ட். ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு போய் எல்லாரும் அந்த ஃபவுண்டேஷன் வந்து வாங்கலாம். ஜென்ரலி மேக்கப் ப்ராடக்ட்ஸ் பற்றி பேசும்போது லைக் ரொம்ப ஹை பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் நல்லா ஒர்க் ஆகும் ஸ்கின்னுக்கு. அதுதான் லைக் நம்ம நினைச்ச லுக்கை கொடுக்கும். ஸோ கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில் வாங்குறது பெருசாக ஒர்க் ஆகாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த கான்செப்ட் உண்மைதானா? இல்லை, இது ஆக்சுவலி உண்மை இல்லை. ஏன்னா ட்ரக் ஸ்டோர் ப்ராடக்ட்ஸ்லேயே இப்போ வந்து ரொம்ப நல்லா குவாலிட்டியெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்படி எதுவுமே கிடையாது. உண்மை இல்லை. ஓகே டன். இப்போ அந்த ப்ராடக்ட்ஸ் பற்றி பேசும்போது நான் ஃபவுண்டேஷன் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபவுண்டேஷன் அப்படின்னாலே பயங்கர பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய பிராண்ட்ஸ்ன்னு 1-2 சொல்லுவாங்க. அதில் கண்டிப்பாக மேக் அப்படிங்கிறதுமே இருக்கும். பட் மேக் எல்லாராலையுமே ரொம்ப அஃபோர்டபுளாக போய் வாங்க முடியுமான்னு கேட்டால் அதுவுமே ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ ஒரு மேக் அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபினிஷ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன் இந்த லோ பட்ஜெட்லேயே இருக்குப்பா அப்படின்னா ஏதாவது ஃபியூ ஃபவுண்டேஷன் சஜஸ்ட் பண்ண முடியுமா? ஸோ எல்ஏ கேர்ள்னு ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது. ஸோ இது வந்து பிகினர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராடக்ட். ஏன்னா அது ஈஸியாக பிளெண்ட் ஆகிடும் அண்ட் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஓரளவுக்கு அது அப்படியே அடாப்ட் பண்ணிக்கும். ஸோ அந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப. வேறு ஏதாவது ட்ரக் ஸ்டோர் வேறு ஏதாவதுனா மேப்ளின் ஒர்க்ஸ். அண்ட் ஆல்சோ அந்த ஷேட்ஸ் சூஸ் பண்ணுறதுக்குமே நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. இப்போ வந்து அஃப்கோர்ஸ் நிறைய பேர் ஆன்லைன்லலாம் வந்து ஃபவுண்டேஷன்ஸ் வந்து அந்த ஷேட்ஸ் எப்படி மேட்ச் பண்ணி வாங்குறது அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. நிஜமாவே ஆன்லைனில் ஃபவுண்டேஷன்ஸ் வாங்கலாமா ஷேட்ஸ் டெஸ்ட் பண்ணி? நீங்கள் ஆக்சுவலி ஆன்லைனில் வாங்குறத விட நீங்கள் நேரில் போய் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் அதை வாங்கிக்கலாம். ஸோ ஏன்னா கண்டிப்பாக ஆன்லைனில் வந்து உங்களோட ஸ்கின் ஷேட் எதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் நேரில் வாங்குறது தான் ஆஃப்கோர்ஸ் பெஸ்ட்டு. எஸ், நைஸ். ஃபவுண்டேஷன் பற்றி பேசியாச்சு. பட் அதில் இன்னுமே ஒரு சில பேருக்கு நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்படி கைரோ மேம் வந்து டியூயி லுக் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ, ஒரு சில பேருக்கு மேட் ஃபினிஷ் ரொம்ப பிடிக்கும், ஒரு சில பேருக்கு டியூயாக இருக்கிறது பிடிக்கும், சில பேருக்கு அந்த illuminating-ஆக நல்லா ஷைனிங்காக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிடிக்கும். ஸோ யார் யார் எந்தெந்த ஸ்கின் டைப்ஸ்க்கு என்னென்ன மாதிரி ஃபவுண்டேஷன்ஸ் சூஸ் பண்ணணும் மேம்? ஸோ ஆயிலியாக இருக்குன்ற ஸ்கின் டைப் வந்து மேட் ஃபவுண்டேஷன்ஸ் அந்த மாதிரி போயிடலாம். அண்ட் காம்பினேஷன் அண்ட் ட்ரை ஸ்கின் வந்து டூவி ஃபினிஷ் அந்த மாதிரி போகலாம். ஏதாவது லைக் ஃபவுண்டேஷன் இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணதில் இது செம்ம பெஸ்ட்டு, நீங்கள் கொஞ்சம் பட்ஜெட் அதெல்லாம் பார்க்காம வாங்குறீங்க, ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இது நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும், வேறு எதுவுமே போட வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு மேஜிக் ஃபவுண்டேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? என்னோட பர்சனல் ஃபேவரட் வந்து டியோர். அது ஆக்சுவலி ரொம்ப அப்படியே ஆல்மோஸ்ட் லைக் வாட்டர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக பிளெண்ட் ஆகும். அதுவுமே ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. அடுத்து அந்த பிளெண்டிங் பற்றி பேசுறதுனால இன்னைக்கு நிறைய பேருக்கு அதுதான். ஒரு சில பேரோட மேக்கப் ரொம்ப கேக்கியாக இருக்கும். என்னடா அது கரெக்டாக தானே எல்லாம் போட்டோம், ஏன் எங்கே மிஸ் ஆகுது, ஒரு வேளை ப்ரஷ் யூஸ் பண்ணுறது தப்பா இல்லைன்னா ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணணுமா, இவ்வளோ இருக்குது. நீங்கள் ஜென்ரலாக எப்படி பிளெண்ட் பண்ணுவீங்க ஃபவுண்டேஷன்? நான் யூஸ்வலாக ப்ரஷ் அண்ட் ஸ்பாஞ்ச் ரெண்டுத்துலேயுமே பிளெண்ட் பண்ணுவேன். நான் பர்சனலாக போடுறப்ப ஹேண்ட்ஸ் தான் எனக்கு பெஸ்ட் பிளெண்டிங் டூல். ஆமாம், ஹேண்ட்ஸ் வச்சு பிளெண்ட் பண்ணாலுமே அழகாக செட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சீம்லெஸ்ஸாக போடுறவங்களுக்கு வந்து கையே போதுங்க. ஸோ நம்ம கையிலேயே நல்லா பிளெண்ட் பண்ணலாம். ஆல்சோ அப்படி நீங்கள் ஸ்மைல் பண்ணும்போது அப்படி அந்த சீக் மேலே ஒரு குட்டி க்ளோ இருக்குல்ல, அந்த க்ளோ என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த க்ளோ வந்து அந்த ஃபவுண்டேஷன். அப்படியா? எஸ், இதுதான் லைவ் ரிசல்ட். ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு போய் எல்லாரும் அந்த ஃபவுண்டேஷன் வந்து வாங்கலாம். எஸ், அடுத்த ஃபவுண்டேஷன் பற்றி பேசியாச்சு. அடுத்து லிப்ஸ்டிக் தான் வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு, பிகாஸ் முன்னாடியெல்லாம் அப்படி இல்லை, எது எங்களுக்கு ஃபேவரட் கலரோ அந்த லிப்ஸ்டிக் வாங்கி போட்டுக்கிறோம். பட் இன்னைக்கு நிறைய இருக்குது, லைக் இந்த ஸ்கின் டோனில் இருக்கிறவங்க இந்த அண்டர் டோனில் இருக்கவங்க இந்த லிப்ஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவ்வளோ விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லிப்ஸ்டிக் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் மைண்டில் வச்சுக்கணும்? யூஸ்வலி வந்து நம்ம ஒன்று லைட்டர் ஷேட்ஸ் போகும், இல்லைனா வந்து கொஞ்சம் நல்ல போல்ட் அந்த மாதிரி, ஒன்று நியூட் இல்லை போல்ட் அந்த மாதிரி போகும். ஸோ நீங்கள் உங்களுக்குன்ட்டு ஒரு 2 ஷேட்
ஆச்சு கண்டிப்பாக இருக்கணும். ஓகே ஓகே ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். லைக் ஒரு போல்ட் ஷேட் போகிறப்ப இப்போ நான் டஸ்கியாக இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து மரூன்ஸ் அந்த மாதிரி சூட் ஆகும். இப்போ நான் நூட் போகிறேன்னா எனக்கு ப்ரௌன், ஐ மீன் நான் கொஞ்சம் டஸ்கியாக இருக்கிறதுனால நான் நூட் ஷேட்ஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து எனக்கு ப்ரௌன்ஸ் அந்த மாதிரி. ஸோ ஒருத்தருக்கு ஒரு லிப்ஸ்டிக்ஸ் தான் சூட் ஆகும். எல்லாமே எல்லாருக்குமே சூட் ஆகாது. ஸோ நம்ம அதில் கிளியராக கண்டிப்பாக போயிட்டு செக் பண்ணி பார்க்கணும் ஸ்டோரில். லிப்ஸ்டிக்ஸில் லைக் உங்களோட ஃபேவரட் பிராண்ட் வந்து என்ன? அண்ட் ஆல்சோ இதுவுமே ஒரு அஃபோர்டபுளான ஒரு லிப்ஸ்டிக் பட் சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னா ஒரு 2-3 சஜஷன்ஸ். ஓகே. ஸோ அஃபோர்டபுள் லிப்ஸ்டிக்குன்னு பார்த்தா எனக்கு லாக்மே இது ரொம்ப பிடிக்கும். ஓகே. லாக்மேல அது ஏதோ 300 என்னமோ தான். ஓ ஓகே. ஸோ அது ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்குமே வந்து அந்த லிப்ஸ்டிக்குமே சரி ரொம்ப லைட்டாக போடுறது தான் பிடிக்கும். ஸோ அதுவுமே ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ அது லாக்மே. அண்ட் நைக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களுக்கு ஒரு 2-3 ஷேட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க பிராண்டில். அது எஸ். இப்போ இந்த லிப்ஸ்டிக்லையுமே மேட் ஃபினிஷ் இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி லிக்விட் இருக்குது, க்ரீமி இருக்குது. ஸோ யார் யாருக்கு வந்து எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்ண? அண்ட் சில பேர் சொல்கிறாங்க போல்ட் லிப்ஸ்டிக்ஸ் போடாதீங்க, போட்டிங்கன்னா லிப்ஸ் டார்க் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு லிப் கேரும் அப்படி சொல்லிடுங்க. லிப்ஸ்டிக்ஸ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் அதை ப்ரெப் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ அதுக்கு வந்து லிப் பாம் கண்டிப்பாக போட்டுட்டு தான் அந்த லிப்ஸ்டிக்கை நம்ம போடணும். ஸோ போல்ட் கலர்ஸ் போட்டால் லிப் கருப்பாக ஆகிடுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. நம்ம என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறோம், அஃபோர்டபுள் பிராண்ட் யூஸ் பண்ணாலும் அது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஒழுங்காக இருக்கா அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் அதை என்ஷூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். சூப்பர். இதுலையுமே லைக் இந்த டோனில் இருக்கிறவங்க லைக் க்ரீமி தான் போடணும். இப்போ ஃபவுண்டேஷனுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மாதிரி லிப்ஸ்டிக்ஸ்க்கும் ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கா? அதான் இப்போ ட்ரையாக இருக்குது லிப்ஸ் அப்படின்றவங்க வந்து க்ரீம் லிப்ஸ்டிக்ஸ் போடலாம். இப்போது நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக இருக்குது, ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா அவங்க வந்து இந்த லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ் அதெல்லாம் போடலாம். அந்த லாங் லாஸ்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி மேம் பார்க்குறீங்க? பிகாஸ் இன்றைக்கி எல்லாரும் ஒரு ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணும்போது எடுத்து என்னால் ரீஅப்ளைலாம் பண்ண முடியாது. ஒரு வாட்டி காலையில் போட்டால் எனக்கு நைட் வரைக்கும் அந்த ஒரு ஸ்டே இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு லைக் பர்சனல் ஃபேவரட்டான ஒரு லிப்ஸ்டிக் இருக்கா லாங் லாஸ்டிங்காக? ஆக்சுவலி நான் ஒரு சின்ன டிப் தரேன் லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம லிப் லைன் பண்ணுறோம் இல்லையா, அந்த லிப் லைன் பண்ணுறப்பவே நம்ம அந்த லிப்பை ஃபில் பண்ணிடணும். ஓகே. ஃபில் பண்ணிவிட்டு, ஏன்னா ஆப்வியஸாக நம்ம லிப்ஸ்டிக் அந்த ஷேடில் தான் லிப் லைன் பண்ண போகிறோம். ஸ்டே ஆகணும்னா அதே ஷேடை எடுத்து லிப் லைன் பண்ணிவிட்டு லிப்பை ஃபுல்லாக அதை வச்சே கலர் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஸ்டே ரொம்ப நல்லா இருக்கும். எஸ், இட்ஸ் a சூப்பர் ஹேக். அண்ட் கைரோ மேம் என்ன லிப்ஸ்டிக் பிராண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க? ஓகே, அவங்க ஷார்லட் டில்பெரி அது யூஸ் அது அதில் லைக் அவங்க ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஷேட்ஸ், பிகாஸ் அவங்க நியூ ஷேட்ஸுமே போட்டு பார்த்துருக்கோம், நல்ல போல்ட் ஷேட்ஸ். பிகாஸ் இப்போ இந்த சாங்லேயுமே நல்ல இந்த ஒரு பிங்க் ஷேட்ஸு, அதுலேயே ஒரு நியூடான ஒரு பிங்க் ஷேட்ஸு இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம். ஜென்ரலாக அவங்க எப்படி ஒரு போல்ட் லுக் ப்ரிஃபர் பண்ணுவாங்களா? எப்படி? அவங்க போல்ட் லுக் ப்ரிஃபரே பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு பிங்க் பர்சன் சொல்லலாம். எதாக இருந்தாலும் அவங்களுக்கு பிங்க் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ நூட் லிப்ஸ்டிக்லேயுமே வந்து அவங்களுக்கு அந்த லைட்டாக அந்த பிங்க் டென்ட் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எப்பவுமே பிங்க் தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பண்ணக்கூடிய விஷயங்கள். எஸ், சூப்பர். அண்ட் இன்னொன்று, இப்போ ஃபவுண்டேஷனுக்கு சொன்ன மாதிரி லிப்ஸ்டிக்லேயும் ஓகே, நீங்கள் ஒரு நல்ல பிராண்டடாக பார்க்கணும், கொஞ்சம் எனக்கு பட்ஜெட் இருக்குது அப்படின்னா இந்த பிராண்ட் நான் சஜஸ்ட் பண்ணுவேன்னா அது என்னன்னு சொல்லி? பட்ஜெட் இருக்குன்னா ஷார்லட் டில்பெரி கண்டிப்பாக வாங்குங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கு, பெஸ்ட் லிப்ஸ்டிக். எஸ், சூப்பர், டன். அண்ட் அடுத்த இந்த சைடு வந்து காஜல். சில பேருக்கு ஐலைனர் அண்ட் காஜல். ஸோ ஐலைனர் வந்து ஒரு சில பேருக்கு ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும். சில பேருக்கு ஐலைனர் வரையிறது கொஞ்சம், எனக்குலாம் கொஞ்சம் போடுறதுக்கு கஷ்டம் தான், எனக்கு போடவே வராது. அந்த மாதிரி அப்படி வச்ச உடனே அப்படியே அழகாக அதுவே போய் வரைஞ்சி அப்படியே செட்டில் ஆகிடும்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சூப்பரான ஐலைனர்? அதுக்காகவே ஒரு ஐலைனர் இருக்குது. டூ ஃபேஸில் ஒரு ஐலைனர் இருக்குது. ஸோ அது பிங்க் கலரில் இருக்கும். ஸோ அந்த ஐலைனர் வந்து அந்த டிப்பே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக அது பண்ண முடியும். ஸோ அந்த ஐலைனர் ட்ரை பண்ணலாம். இன்னொன்று, ஐலைனர் போடும்போது இன்னைக்கு ஐலைனர் போடுறதுக்கு அவ்வளோ டியூட்டோரியல்ஸ் வந்து இருக்குது. சில பேர் இந்த ஷீட் வச்சுக்கிறாங்க, ஸ்பூன் வச்சுக்கிறாங்க, ஸ்டிக்கெல்லாம் வச்சு ஐலைனர்லாம் போடுறாங்க. இது எதுவுமே வேணாம், சிம்பிளாக ஐலைனர் போடலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு ஏதாவது லிப்க்கு ஒரு ஹேக் சொன்ன மாதிரி இந்த ஐலைனருக்கு ஏதாவது ஒரு ஹேக் சொல்ல முடியுமா? ஸோ ஐலைனர் போடுறப்ப வந்து நம்ம ஆக்சுவலி நாங்கள் மற்றவங்களுக்கு போடுறது எப்படின்னு சொல்கிறேன்.
ஸோ எப்பவுமே அவங்கள ஸ்ட்ரெயிட்டாக பார்க்க சொல்லிட்டு நம்ம ஐலைனர் ட்ரா பண்ணால் பர்ஃபெக்டாக வந்துடும். அண்ட் இட் இன்வால்வ்ஸ் ப்ராக்டிஸ் வந்து ஐலைனர் கண்டிப்பாக தேவை. செல்ஃபாக பண்ணுறப்ப நம்ம ஒர்க்ஸ் த சேம். மிரர் பார்த்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து ஒர்க் பண்ணால் அதுதான் பெஸ்ட். எஸ், சூப்பர். அடுத்து மஸ்காரா பற்றி பேசியே ஆகணும். ஸோ மஸ்காராவில் உங்களுக்கு எது ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பிராண்ட்? Too Faced. Too Faced. அது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இல்லை, அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சைடில் வரும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி லாரியலில் ஒரு மஸ்காரா ரொம்ப நல்லாயிருக்கும். எஸ். அண்ட் ஆல்சோ இப்போ வந்து அதுலேயுமே லைக் எப்படி சொல்ல 2-in-1 மாதிரி லைக் அந்த லாங் லேஷஸ்க்கும் வருது, நல்ல ஒரு திக்காக வேணும் அப்படின்னா அந்த ஒரு டார்க் கலர்ஸ்க்குமே வருது. அந்த லாங் லேஷஸ் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இந்த பிராண்ட் சூப்பராக ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க? ஆக்சுவலி 2 பக்கம் வருதுன்னு சொன்னீங்களே, அது ஆக்சுவலி ஓரளவுக்கு ஸ்கேம் தான். அப்படியா? ஆமாம். ஓ, ஸோ நீங்கள் அது வந்து நார்மல் லேஷஸ்லேயே அதை பண்ணலாம். நீங்கள் திருப்ப ரீஅப்ளை பண்ணீங்க அப்படின்னா அது லாங்காக வரும். ஃபர்ஸ்ட் ஒரு கோட் போட்டுட்டு கொஞ்சம் ட்ரையாக ஆக்கிட்டு திரும்ப இன்னொரு கோட் போடுறப்ப அது இன்னும் கொஞ்சம் எலாங்கேட் ஆகும். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் வந்து ஐ ஷேடோ பேலட். ஏன்னா இன்றைக்கி நிறைய ஐ ஷேடோ பேலட்ஸ் வந்து இருக்குது. நிறைய இதில் வந்து அவ்வளோ கலர்ஸ் இருக்குது. நான்லாம் நிறைய அந்த ஒரு பேலட்டில் நிறைய கலர்ஸ் வந்து ஓகே ஒரு ட்ரெஸ்க்கு ஒன்று போட்டுக்கலாம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஐயோ இதெல்லாம் நல்லா இல்லையே, எதுக்கு இவ்வளோ வாங்கினோம், ஒரு 2 ஷேட் வாங்கியிருக்கலாமே அப்படின்னு அதுக்கப்புறம் நான்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஸோ ஐ ஷேடோ பேலட்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 2 கலர் வாங்கி வச்சுக்கிறது போதும் அப்படி அதுதான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க கலர்ஸ், ஏன்னா ஒவ்வொரு காஸ்டியூம்ஸ்க்கு ஒரு ஷேட்ஸ் போட்டுக்கலாம் அந்த மாதிரியான? இல்லை, அப்படி தேவையில்லை. ஒரு 2-3 கலர் இருந்தால் போதும். ஏன்னா இப்போ வந்து யாருமே ட்ரெஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி போடுறதில்ல. எல்லாருமே ரொம்ப நியூட் ஷேட்ஸ், பிங்க்ஸ் அந்த மாதிரி தான் போடுறாங்க. ஸோ ப்ரௌன் அண்ட் பிங்க் இன்கார்பரேட் ஆகுற மாதிரி ஒரு சின்ன பேலட்டாக இருந்தாலே போதும். ஓகே. ஆனால் மஸ்ட் ஹேவ் கலர்ஸ் வந்து ப்ரௌன் அண்ட் பிங்க் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஏதாவது லைக் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஒரு நல்ல ஒரு ஐ ஷேடோ பேலட் அப்படின்னா என்ன? நைக்காவில் இருக்குது. ஓகே. அது ஒரு 4 கலர் வரும். அது மோர் தென் சஃபிஷியன்ட். சூப்பர். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக ஒரு நல்ல பட்ஜெட் இருக்குது அப்படின்னா ஒரு ஐ ஷேடோ பேலட் நல்ல பட்ஜெட் இருந்தால் வந்து நீங்கள் பி லூவிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஐ ஷேடோ இருக்குது. அது ஆக்சுவலி ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகே. அது வந்து அதோட டெக்ஸ்டர் வந்து ரொம்ப நல்ல இருக்கிறது. சூப்பர். இப்போ அந்த ஒரு பிளாக் போல்ட் லுக்கு அப்புறம் நிறைய லுக்கெல்லாம் வருது, நான் டக்குன்னு மறந்துட்டேன். அண்ட் ஆல்சோ நிறைய பேருக்கு அந்த ஷிம்மர்ஸ் போடுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக அந்த ஷிம்மர்ஸ் எந்தெந்த அக்கேஷன்ஸில் யூஸ் பண்ணணும்? இப்போது நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகிறோம் இல்லை பார்ட்டி போகிறோம் அப்படின்றப்ப வந்து நம்ம அந்த ஷிம்மர்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது டெய்லி மேக்கப் போடுறதுல வந்து கண்டிப்பாக ஷிம்மர்ஸ்லாம் நம்ம போட மாட்டோம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் போகிறப்ப இல்லை பார்ட்டி ஏதாவது போகிறப்ப. நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோஸ். இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து இருக்க ரொம்ப கஷ்டமான விஷயம். ஐலைனர் கூட எப்படியோ போட்டுடலாம், அந்த ஐப்ரோஸ் அழகாக ஷேப் பண்ணி போடுறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு ஐப்ரோ பேலட் ஏதாவது ஒன்று சஜஸ்ட் பண்ணணும். பேக்கில் ஒரு பேலட் இருக்குது, ஐப்ரோ பேலட். அதில் 4 கலர்ஸ் இருக்கும். அதில் மேஜர்லி 2 கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பேலட் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலி ஒரு லுக்குக்கே வந்து ஐப்ரோ தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் மோர் தென் ஐஸ். ஏன்னா அதுதான் உங்கள் ஃபேஸே வந்து டிஃபைன் பண்ணும். ஸோ எஸ், அந்த ஐப்ரோஸ்லேயுமே சில பேருக்கு நல்ல திக் ப்ரோஸ், ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் அந்த ஒரு திக் ப்ரோஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதுக்கும் லைக் ஒவ்வொரு ஃபேஸ் கட்க்கு இந்த மாதிரி ஷேப்ஸ் நல்லாயிருக்கும் அந்த மாதிரியா, இல்லை ஜென்ரலாகவே திக் ப்ரோஸ் எல்லாருக்குமே நல்லா இருக்குமா? அப்படி இல்லை, ஃபேஸ் இப்போ குட்டியாக இருக்குன்னா அவங்களுக்கு திக் ப்ரோஸ் வந்து நல்லா இருக்காது அந்த மாதிரி. எஸ், சூப்பர். அண்ட் இந்த ஒரு விஷயம் நம்ம கேட்கணும், எல்லாருடைய அந்த ஒரு மேக்கப் பவுச்சில் இந்த ப்ராடக்ட் வந்து மஸ்ட்டாக கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஏதாவது ஓகே ஒரு டாப் 3 இந்த ஒரு 3 விஷயங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? ஒன்று வந்து கன்சீலர். அது வந்து நீங்கள் ஃபவுண்டேஷன் இல்லைனா கூட நீங்கள் கன்சீலர் மட்டும் போட்டு அந்த லுக்கை ஃபினிஷ் பண்ணிடலாம். கன்சீலர் ஹோல் ஃபேஸ்க்கு போடலாமா? அதாவது இப்போ நீங்கள் டெய்லி மேக்கப் போடுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஃபவுண்டேஷன் போடாமல் கன்சீலர் மட்டும் அங்கங்கே டாட் பண்ணி அதை பிளெண்ட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ அது இருக்கணும். ஸோ கன்சீலர் அண்ட் காஜல், அஃப்கோர்ஸ் காஜல் இருக்கணும். அப்புறம் லிப்ஸ்டிக். இந்த 3 பொருள் வச்சு ஒரு மேக்கப் பண்ணிக்கலாம். எஸ். இப்போ இன்னொரு லுக் இருக்குது, நோ மேக்கப் லுக் அப்படின்னு. நிறைய பேர் இப்போ சில பிரைட்ஸுமே எனக்கு மேக்கப் போட்டால் மாதிரி இருக்கணும் ஆனால் போடாத மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோ மேக்கப் லுக்குன்னு சொல்லும் போது நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்கும், அப்படி ஒரு லுக்கு இருக்கா உண்மையாகவே நோ மேக்கப் லுக் அப்படிங்கிறது? ஸோ அதுதான் வந்து எனக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா நம்ம வந்து ஃபீச்சர்ஸை வந்து என்ஹான்ஸ் தான் பண்ணணுமே தவிர அதை வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் பர்சனாக
எனக்கு விருப்பமே இல்லை. ஸோ அந்த மாதிரி வர பிரைட்ஸை வந்து நான் ரொம்ப வெல்கமிங்காக கூப்பிட்டு மேக்கப் பண்ணி விட்டுருவேன். ஆனா உங்களுக்கு அது டஃப் இல்லைல்ல, ஒரு நோ மேக்கப் லுக் அப்படிங்கிறது ஈஸியா பண்ணிடலாம். ஈஸியாக பண்ணிடலாம். பட் அந்த ஸ்கின் கலர் நம்ம சூஸ் பண்ணுறோம்ல அந்த பிரைடுக்கு, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இப்போ கண்டிப்பாக நம்ம ஹெவியாக பண்ணுறப்ப ஒரு 2-3 ஷேட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி தான் எல்லோரும் பண்ணுறாங்க. ஸோ அதில் எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. ஸோ அவங்கவுங்கள மாதிரி காட்டுறது தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மேக்கப்னு நினைக்கிறேன். இஸ் உண்மை. அண்ட் லாஸ்ட்டாக வந்து அந்த எப்படின்னா அந்த ஃபேஸ் மிஸ்ட்டு இல்லைனா லைக் அந்த செட்டிங் ஸ்ப்ரே இதெல்லாம் ஜென்ரலி எப்படி சொல்கிறது, என்னதான் நம்ம மேக்கப் போட்டோம்ல லாஸ்ட்டாக அந்த ஒரு செட்டிங் ஸ்ப்ரே போட்டால் தான்ப்பா அந்த மேக்கப் வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நிறைய பேருக்கு வந்து வரும். ஜென்ரலாகவே அந்த செட்டிங் ஸ்ப்ரே போட்டால் மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்குமா? இல்லை. அப்படியா? அது உண்மை இல்லை. இப்போ வந்து நம்ம செட்டிங் ஸ்ப்ரே எதுக்கு போடுறோம் அப்படின்னா வந்து நம்ம இப்போ ஒரு ஃபவுண்டேஷன் போட்டிருப்போம், கன்சீலர் போட்டிருப்போம், பவுடர் போட்டிருப்போம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் திங்ஸ் நம்ம போட்டிருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து ஒன்றா பிளெண்ட் ஆகி ஒரே இதில் வர்றதுக்காக தான் அந்த ஸ்ப்ரேவே நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் என்ன தான் நீங்கள் செட்டிங் ஸ்ப்ரே போட்டாலுமே மேக்கப் கலையுமானா கலையும் தாங்க. இந்த வாட்டர் ப்ரூஃப், இந்த ப்ரூஃப், அந்த ப்ரூஃப் ஆக்சுவலி அதெல்லாம் வந்து நிஜமா இல்லை. ஸோ நீங்கள் அது வந்து அந்த அட்மாஸ்ஃபியரை பொறுத்து இருக்குது. அந்த மேக்கப் கலையக்கூடிய ஒரு அட்மாஸ்ஃபியரில் நம்ம இருக்கோன்னா அது கலைஞ்சு தான் ஆகும். ஏதாவது லைக் மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கு ஏதாவது ஹேக் இருக்காங்க? ஹேக்குன்றதை விட நான் ப்ராடக்ட்ஸ் சொல்ல முடியும். ஓகே, க்ரைலான் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணாலும் சரி மேக்கப் வந்து ஓரளவுக்கு ரெசிஸ்ட் ஆகும். க்ரைலான் பெஸ்ட். இப்போ ஒரு சில பேர் வந்து ஃபவுண்டேஷன் இதெல்லாம் என்னால் போட முடியாது, ஏதாவது ஒரு க்ரீம் சொல்லுங்கள், அது போட்டால் எனக்கு அப்படியே ஃபவுண்டேஷன் போட்டால் மாதிரி இருக்கணும், உங்களுக்கு அந்த சீக்கில் இருக்க மாதிரி அந்த ஒரு க்ளோ அந்த மாதிரி எனக்கு இருக்கணுங்கிற மாதிரி ஏதாவது ஒரு மேஜிக்கல் ப்ராடக்ட் இருக்காம? ஃபவுண்டேஷன் போட முடியாதுன்னா இந்த இப்போது சன்ஸ்க்ரீன்லேயே வந்து உங்களுக்கு ஃபவுண்டேஷன் வர மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. அதில் வந்து சோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அது ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா பெஸ்ட். அண்ட் அண்ட் அது சன்ஸ்க்ரீனாகவுமே ரொம்ப நல்லா இருக்குது. எஸ், சூப்பர். அண்ட் எஸ், நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணீங்க. அஃப்கோர்ஸ் பவளமல்லி சாங் வந்து இன்றைக்கி நிறைய எல்லா பக்கமும் வந்து ஒழிச்சிட்ருக்கு. அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே ஒர்க் பண்ணது எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொன்னீங்க. அண்ட் ஃபியூ மேக்கப் ஹேக்ஸ் நிறைய எங்களுக்கு தெரியாதது அதெல்லாம் அப்படி டப்புன்னு போட்டு எனக்கு உழைச்சிட்டிங்க. ஸோ எஸ், ஐ ரியலி ஹேட் அ கிரேட் கான்வர்சேஷன். தேங்க்யூ. சேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ்.